த மோஸ்ட் broken anime கேரக்டர்ஸ் in the whole anime world. இந்த அனிமே வேர்ல்டில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட broken இன்சைட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு நருட்டோ அப்படிங்கிற ஒரு அனிமே எடுத்துட்டா இல்லையா, அதில் ஒபிட்டோ, நருட்டோ, ககாஷி, ஜிராயா, நாகட்டோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட broken கேரக்டர்ஸ் இந்த ஒரு அனிமேல மட்டும் இருக்காங்க. இது மாதிரி இந்த மொத்த அனிமேலையும் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு 3 கேரக்டர்ஸ். இது முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் சாய்ஸ் தான். அந்த அனிமே கேரக்டரோட பர்சனாலிட்டி, அவனோட இந்த ரியல் கேரக்டர், அவனோட பேக் ஸ்டோரி, அவனோட பர்பஸ், இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த ஒரு 3 நான் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு இட்டாச்சி உச்சிகா ஃப்ரம் நருட்டோ. இட்டாச்சி ஏன் சொல்கிறேன்னா, தன்னோட வில்லேஜுக்காக தன் குடும்பத்தை மட்டும் இல்லை, தன் ஒட்டுமொத்த கிளானையும் அழிச்சிருப்பான். பட் இவ்வளோ பண்ணியும் அவன் எந்த வில்லேஜுக்காக இதெல்லாம் பண்ணானோ அவங்களே அவனை ஒரு துரோகி, அவன் கொலகாரன் அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கியிருப்பாங்க. கடைசியாக இட்டாச்சி செத்ததுக்கப்புறம் தான் அவன் எவ்வளோ நல்லவன் அப்படிங்கிறது இந்த ஊருக்கும் அவன் தம்பி சாஸ்கே எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் என்னமோ இட்டாச்சி எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ரொம்ப பாவமான ஒரு broken ஹீரோன்னு எனக்கு தோணுது. செகண்ட் அனிமே கேரக்டர் தோர்ஃபின் ஃப்ரம் வின்லாண்ட் சாகா. தோர்ஃபினோட ஒரே ஒரு குறிக்கோள் தான் அப்பாவை தான் கண்ணு முன்னாடி கொண்டா ஒருத்தனை அவன் பழி வாங்கணும். இதுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான், யாரை வேணா கொல்லுவான், அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தான். பட் ஒரு கட்டத்தில் தான் கண்ணு முன்னாடி தன்னோட எதிரி வந்து செத்து போயிட்டான், அதை அவன் கொல்லலை அப்படின்னு தெரியும் போது அவன் எதுக்காக இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தான், எதுக்காக இத்தனை மக்களை கொன்னான், எதுக்காக இவ்வளோ பாவங்களை செஞ்சான் அப்படின்னு தன்னைத்தானே உணர்ந்து அவன் இதுக்கு மேலே யாரை நான் பழி வாங்க போகிறேன், எதுக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை தேடி அவன் எனக்கு இதுக்கு மேலே யாருமே எதிரி கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை நோக்கி போவான். அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தோர்ஃபினையும் சொல்கிறேன். மூணாவது கேரக்டர் எரன் யாகர் ஃப்ரம் அட்டாக் ஆன் டைட்டன். எரன் சின்ன பையனாக இருக்கும்போதே தன்னோட அம்மாவை ஒரு டைட்டன் கடிச்சு சாப்பிட்றது அவன் கண்ணால் பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை முழுக்க பழி வாங்குற எண்ணத்தில் மட்டும்தான் அவன் இருக்கான். எரன் யாகரோட மிகப்பெரிய ஆசையே சுதந்திரம் தான். அந்த சுதந்திரத்தை அடைய அவன் எதையும் செய்ய தயங்க மாட்டான். நல்லது கெட்டதுன்னு எதுலாம் பார்க்க மாட்டான். இவ்வளோ ஏன் சின்ன வயசுலேருந்து அவனை உயிர்க்குயிர காதலிச்ச பொண்ணுக்கிட்ட கூட இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லுவான். அவனோட எண்ணம் ஒரு கட்டத்தில் இந்த மொத்த உலகமும் மோசமாக இருக்குது, இந்த மொத்த உலகத்தையும் அழிச்சு ஒரு புது உலகத்தை உருவாக்கணும், எல்லா மக்களுக்கும் சுதந்திரம் கிடைக்கணும், இந்த உலகம் ஃப்ரீடமாக இருக்கும் அப்படிங்கிறத அவனோட லட்சியம். சில பேர்த்தோட பார்வைக்கு எரன் ஹீரோவாக தெரியலாம், சில பேருக்கு வில்லனா தெரியலாம். பட் எனக்கு எப்போவுமே எரன் யாகர் ஒரு broken ஹீரோ தான். எனக்கு பிடிச்ச ஒரு 3 broken அனிமே கேரக்டர்ஸ் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இதே மாதிரி broken அனிமே கேரக்டர்ஸ், broken ஹீரோஸ் யாராவது இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. கீப் சப்போர்ட்டிங். பை.